மட்டும் இல்ல, ஐயா நல்லா இருக்கிற கேட்கறது மட்டும் இல்ல, நம்ம கையில இருக்கிறத கொடுக்கும்போது தான் கனம் வெளிப்படுகிறது. இந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, ஏதாவது கொண்டு போகணுமே, இல்லையே போது டக்குன்னு அந்த வேலைகள் சொல்றான், வெள்ளி கொஞ்சம் இருக்குது. ஓகே. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையே மாற்ற போகக்கூடிய சக்தி தேவ மனுஷன்கிட்ட இருக்கு. உங்க தரித்திர நிலையே மாற்றக்கூடிய சக்தி ஒரு தேவ மனுஷன்கிட்ட இருக்கு. ஆமென். அப்போ இவங்க போறாங்க, இவங்க அங்க போகும்போது அதற்கு அவர்கள் இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையிலே பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். இந்த தேவ மனுஷனை சந்திக்க போறதுக்கு முன்னால அவன் இறுதி என்ன சொல்றதுன்னா, வெறும் கையா போக கூடாது. ஆசீர்வாதமா தங்கி இருக்கு. உங்க கையில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த சின்ன பொருளா இருக்கலாம், ஒரு சிறிய காரியமா இருக்கலாம், அது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை தேவ மனுஷன்கிட்ட இருக்குது. ஆமென். ஒரு தேவ மனுஷன் நீங்க தேடி போகும்போது அந்த மனுஷன்கிட்ட தேவ வார்த்தை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்க லட்சங்களோ கோடிகளோ கொடுத்து வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சிறிய காணிக்கையோ உங்களால முடிந்ததை கொண்டு போக தெரிய வேண்டும். ஆமென். அதான் நம்ம எல்லாருமே சண்டையில் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்ன பண்றோம், ஒரு காணிக்கை கொண்டு வரோம். அப்ப அந்த காணிக்கை வெளியேற பெற்றதா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய வழி நடத்துதல் ஒரு தேவ மனுஷன் இருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கு, தேவனுடைய ஆலோசனை ஒரு தேவனுடைய மனுஷன்கிட்ட இருக்கு, தேவனுடைய இறக்கம் எல்லாமே தேவன் ஒரு தேவ மனுஷன் கிட்ட ஆண்டு வைத்து ஊழியக்காரர்கிட்ட வச்சிருக்க. அப்போ அதை நீங்க வெறுமையா போகும்போது அவர்களை கனம் பண்ணுவதற்கு, அளவீனம் பண்ணுவதற்கு அடையாளமா சொல்றான் பாரு, வெறுமையா நம்ம போக வேண்டாம். என்ன சொல்றான், வெறுமையா போவது எப்படின்னு போதுதான் அவன் சொல்றான், இல்லையா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வெளியே இருக்குது, இப்போ போலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, சில நேரங்களில் நாம் அதை இழந்துடுறோம், சத்துரு அதை கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம். அங்கே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன தேடி போ, கழுதையை தேடிட்டு போயிட்டு இருக்கிறவங்க 15-17 வாசிங்க, 15-16-17 வாசிங்க. சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்திற்கு பென்யமீன் நாட்டாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். கவனிங்க, நீங்க ஊழியக்காரனை சந்திக்க போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஊழியக்காரங்கிட்ட உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு, உங்களை பத்தி பேசிடுவாரு. ஆமென். ஒருவேளை அந்த ஊழியக்காரர் கூட தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இந்த வசனம் சொல்லுது, இப்படி இந்த டைம்ல ஒரு மனுஷன் கிட்ட வருவான், அவனை நீ என்ன பண்ண, கழுதையை தேடி வருவான், நீ அவனை ராஜாவா மாத்திட்டு கையை தட்டுங்க. அவன் என்ன தேடி வரான், கழுதையை தேடி வரான், அவனை நீ என்னவா மாத்தணும், ராஜாவா மாத்தணும் போது சவுலுக்கே சாமுவேலுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். சவுலுக்கு அது தெரியாது. சவுலுக்கு தெரியுமா நாளைக்கு ராஜாவா போறானே, ஆனா எதுக்கு தேடி வரான், இன்னைக்கு நீங்க தேவனுடைய மனுஷன், ஐயா என் கடன் பிரச்சனை மாறணும், ஐயா என் தலைவலி மாறணும், என் பிள்ளைக்கு சுகமாகும், அப்படி சின்ன சின்ன காலத்து தான் நீங்க வருவீங்க. ஆனா தேவ மனுஷன்கிட்ட, கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டு வார்த்தை இருக்கு. உன் தரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய, வியாதியை புரட்டி போடக்கூடிய வசனம், வார்த்தைகள், ஜீவன் ஊழியக்காரர்கள் இருக்கும்போது நீங்க வெறுமையா அவங்ககிட்ட போகக்கூடாது என்பதை சொல்ல வருகிறேன். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. ஒண்ணுமே இல்லாத நாட்கள், இப்ப இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, சொத்தெல்லாம் ஊர்ல இருக்கு, அப்பா கிட்ட இருக்குது, ஆனா ஏதாவது கொண்டு போகணும், ஆனா இருக்கிறது என்ன பண்ணாங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். கனம் பண்றதுல என்கிட்ட இல்ல சார், கொடுக்கல சார், இருக்கிறதுல கொடு, இருக்கிறதுல கொடுக்க உன் இருதயத்துக்கு தெரியணும். ஆமென். அப்போ கனம் பண்றது ரொம்ப முக்கியம். வாசிங்க. வருவான், வருவான்,
15. அவனை உன் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாச்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேல் இடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். சாமுவேல் வீட்டு முன்னாலே வந்து நீங்க சாமுவேல் யாருன்னு கேட்கலாம். யாரு? சவுலு சாமுவேல் கிட்டே வந்து, சாமுவேல் வீடு எங்கே சார் இது? நான் தான் சாமுவேல், வா உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், இப்போ என் கூட உட்காந்து சாப்பிடு. அப்படி உட்கார வச்சு அவன் கூட ஒரு நாள் இருந்து மறுநாள் சொல்கிறான், கழுதெல்லாம் கிடச்சிச்சு, ஆனால் நீ வந்து ஆண்டவருக்கு தேவை, உன்னை ஆண்டவர் ராஜாவை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அந்த ஊழியக்காரன் இருந்தது. ஆமென். கழுதையை தேடி வந்தான். ஆனால் ஊழியக்காரன் அந்த சின்ன காரியத்திற்கு கனம் பண்ணுறாங்க பாருங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய சொத்து கிடைக்குங்க, அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஸோ கனம் பண்ணுறது வாழ்க்கை அப்படியே மாற்றுது. ஆனரிங் பண்ணக்கூடிய அந்த செயல் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், கனம் பண்ணுவதில் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து உங்களுக்கும் மேலாக மேன்மையாக நினைக்கிறது. அல்லேலூயா. சிலர் அதை நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனால் உங்களுக்கு இயற்கையாக இருக்குது. சிலருக்கு அது தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு கழுதி தேடி வந்தவனை ஆண்டவர் ராஜாவை மாத்துறாரு. அவன் டெஸ்டினேஷன் மாறுது. அவன் எதை எதிர்பார்த்து வந்தான், ஆனால் அவன் ஆச்சரியம். அவன் சொல்லுவான், ஐயா நான் தகுதி இல்லைன்றான். என்ன சொன்னான்? வசனவாசினா, நான் பெஞ்சமின் கோத்திரம், நான் தகுதி